சார் இப்போ சூர்யா சாரோட படம் வந்து வெளிய வந்துச்சு. வெளிய வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 2, 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, உலக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, 100 கோடிகளுக்கும் மேல வந்து வசூல்லாம் செஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க சார். இது வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையான இந்த நம்பர்ல வந்து இத்தன வசூல் அப்படிங்கிறது வந்து எதுக்காக இது வியாபாரத்துக்காக சொல்றாங்களா? இன்னும் வியாபாரத்த பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக? பாலா, நான் வந்து உனக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கேனா? இல்ல சார். திரும்பவும் சூர்யா ரசிகர்கள்ட்டயே என்னைய கொண்டு போய் கோத்து விடுறியா? நான் என்ன சொல்றேன்னா, சூர்யா சார் மட்டும் இல்ல சார். பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள் சார். பெரிய நடிகர்களுடைய படங்கள் இந்த மாதிரி நம்பர் போடுறாங்க இல்லையா? ஆமா சார். அதுக்கு நான் பலமுறை விளக்கம் சொல்லியிருக்கேன். இப்பவும் அதை தான் சொல்றேன் நானு. இப்ப நடந்துட்டு இருக்கிறது மே மாசம். ம். இன்னொரு 10 மாசம் வெயிட் பண்ணிக்கோ. ம். வர்ற ஏப்ரல் மாசம் இந்த சூர்யா படத்தை தயாரிச்சிருக்காங்கல்ல, ஆமா சார். அந்த கம்பெனி ஒரு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் போடுவாங்க. ஆமா சார். போடுவாங்களா போட மாட்டாங்களா? போடுவாங்க சார். அதுல இந்த நம்பர் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அன்னைக்கு பாலமுருகன் என்னை கூப்பிட்டு திரும்ப கேள்வி கேளு. சூப்பர் சார். என்ன? சூப்பர் சார். இது இந்த படத்துக்கு மட்டும் இல்ல. ஆ. எல்லா பெரிய நடிகர்களுடைய, எல்லா தயாரிப்பாளர்களுடைய அந்த போஸ்டருக்கும் இதான் விளக்கம். அவங்க படம் எடுத்த அந்த வருஷம் ஏப்ரல் மாசம் அவங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல இந்த நம்பர் காட்டப்பட்டிருக்குதா? அதுல தெரிஞ்சிடும்.